ஹலோ மக்களே, இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஆர்சிபி வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் அகைன்ஸ்ட் நடந்த மேட்ச்ல க்ருனால் பாண்டியாக்கு ஒரு கிராம்ப் ஆயிருக்கும். அந்த டைம்ல ரயன் ரிக்கல்டன் க்ருனால் பாண்டியாக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்திருப்பாரு. தமிழ் கமெண்ட்ரியில இருந்த பத்ரிநாத் இந்த சிச்சுவேஷன்ல ஒரு கமெண்ட் ஒன்னு சொல்லியிருந்திருப்பாரு. இது ஒரு பெரிய கான்ட்ரோவர்சியை கிரியேட் பண்ணிருச்சு. அங்க கால்ல கிராம்ப் அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல, வந்து ஸ்ட்ரெச் பண்ணிருக்காரு ரயன் ரிக்கல்டன். இதனால ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் கொந்தளிச்சு போயிட்டாங்க. உடனே வந்துட்டு பத்ரிநாத்தை வந்து கமெண்ட்ரி பேனல்ல இருந்து தூக்கணும். இன்ஃபேக்ட் அவர் கமெண்ட்ரி பேனல்ல தூக்கிட்டாங்க அப்படின்னே சொன்னாங்க. SRH vs GT மேட்ச்ல அவர் கமெண்ட்ரி பண்ணிட்டு தான் இருந்தாரு. இந்த கான்ட்ரோவர்சிக்கு பத்ரிநாத்துமே அவர் சைட்ல இருந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருந்தாரு. அது வேலிடா இல்லையோ அப்படின்றது தெரியல. பட் சேனல் அதை வேலிடா பார்த்திருக்காங்க. ஸோ அதனால தான் அவர் இன்னும் கமெண்ட்ரி பேனல்ல கண்டினியூவா பண்றாரு. பட் பத்ரிநாத் மாதிரி இருக்க ஒரு ஆளுங்க இவ்வளவு பெரிய மீடியா சைட்ல இருக்கப்போ கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா பேசலாம். ஸோ இனிமேட்டு வரப்போற மேட்சஸ்ல அவர் இதை பண்ண மாட்டாரு அப்படின்றத நானும் நம்புறேன். எனக்கே ஒரு டவுட், ஏன் அவருக்கு ஆர்சிபி மேல இவ்வளவு கோவம் ஒரு வன்மம்? அவர் கமெண்ட்ரி பண்றப்போ நானும் ஆர்சிபி மேட்சஸ் நிறைய இடத்துல பார்த்திருக்கேன். கொஞ்சம் பயாஸாவே பேசுவாரு. ஒரு ஆர்சிபி பேட்டர் நல்ல ஷாட் அடிச்சாலுமே வந்துட்டு இது ஒரு மட்டமான பாலுங்க, புவர் பாலுங்க, எக்ஸிகியூஷன் சரியில்லைங்க அப்படின்னு பவுலரை பிளேம் பண்ணுவாரு. ஒரு சிஎஸ்கே பேட்டரோ இல்ல அதர் டீம் பேட்டரோ அடிச்ச பால் வந்து டாப் எட்ஜ் பட்டு போனாலுமே சரியான ஷாட்டுங்க, பேட்ஸ்மேன் வந்து முன்னாடியே கணிச்சிட்டாரு, அதனாலதான் ஒரு டாப் எட்ஜா இருந்தாலும் இந்த ரன் நம்ம ஏத்துக்கணும், முக்கியமான டைம்ல முக்கியமான போருங்க அப்படின்னு சொல்றதை நானும் நிறைய இடத்துல பார்த்திருக்கேன். இவருக்கு ஆரம்ப ஸ்டேஜ்ல நிறைய சான்சஸ் கொடுத்தது சிஎஸ்கே தான். டீம் வந்துட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்றப்போ ஒரு நல்ல ஸ்டேஜ்ல இருந்தப்போ இவருக்கு பேட்டிங் கிடைச்சிருக்காது. இன்கேஸ் 40 for 2, 3 அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இவருக்கு பேட்டிங் அனுப்புவாங்க. இவரும் ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்மும் பண்ணிருப்பாரு. 2014 IPL சிஎஸ்கே இவரை ரீடைன் பண்ணாம ரிலீஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் நடந்த ஆப்ஷன்ல இவருக்கு ஒரு பிட்டு கூட போடவே இல்லை. அவரும் அன்சோல்டா போறாரு. அகைன் 2015 இவரோட பேஸ் பிரைஸை குறைச்சிட்டு ஆப்ஷனுக்கு வராரு. அந்த டைம்லயுமே அவருக்கு யாரும் பிட் போடல. அந்த டைம்ல பிட் போட்ட ஒரே ஒரு டீம் ஆர்சிபி மட்டும் தான். மேபி பிளேயிங் லெவல்ல சான்ஸ் கொடுக்காம போயிருந்திருக்கலாம். அதுக்கு ஏகப்பட்ட காரணம் இருக்கும். ஸ்குவாட் ஸ்ட்ரென்த், காம்பினேஷன் அப்படின்னு சொல்லி ரீசன்ஸ் இருந்திருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு வருஷம் கான்ட்ராக்டே இல்லை. எனக்கு ஒரு டீம் கான்ட்ராக்ட் கொடுத்து எடுத்திருக்கான், ஆற வைக்கலனா கூட அந்த டீமுக்கு நான் லாயலா இருக்க தான் பார்ப்பேன். இன்கேஸ் என்னால லாயலா இருக்க முடியல, அவங்களுக்கு சப்போர்ட்டா பேச முடியலனா கூட வன்மத்தை கக்காம இருந்திருப்பேன். சோ என்னோட வியூஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்கமிங் வீடியோஸ்க்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க.